ஜூனியர்டனில் வந்திருக்கக்கூடிய கவர் ஸ்டோரி ஒரு முக்கியமான ஸ்டோரி. அத்தைக்கு டிக், மச்சானுக்கு செக், உதயநிதி புது அஸ்திரம். இதான் அந்த கவர் ஸ்டோரி. அதில் என்ன வந்திருக்குன்னா, கட்சியில் ஒரு மிகப்பெரிய அதிகார மையமாக சபரீசன் உருவெடுத்திருக்கிறார். ஸோ சபரீசனை சென்று கட்சிக்காரர்கள் பார்க்கும் வழக்கம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு வீடியோலாம் ஷேர் ஆகிட்டு இருக்கு சார். போய் பார்த்துட்டு மாப்பிள்ளை சாருன்னு தான் சொல்லுவாங்க, மாப்பிள்ளைன்னு கூட சொல்ல மாட்டாங்க. மாப்பிள்ளைன்னு சொன்னால் மரியாதை குறைவான், மாப்பிள்ளை சார் அப்படி தான் சொல்லுவாங்க. அவர் ஒரு தனி லாபியை உருவாக்கிட்டு இருக்காரு. அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினராகும் ஆசை நீண்ட நாளாக அவருக்கு இருந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் எப்படியும் அவர் மட்டும் ஒரு 1 லட்சம் கோடி வச்சுருப்பார். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு கட்சியை கபலீகரம் செய்து விடுவார் என்ற அச்சம் உதயநிதிக்கு இருக்கிறது. ஸோ சபரீசனை எதிர்கொள்வதற்கு இது மட்டும் இல்லாமல் முன்னாடி கட்சி கூட சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் இது போன்ற கட்சிகள் எல்லாம் இருந்ததனால் ஆலோசனை சொல்வதற்கும் ஒரு முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கும் அவர்கள் உதவியாக இருந்தார்கள். இன்றைக்கி இது போன்ற ஆலோசனைகள்